தூக்கி போடுட்டி, எவ்வளவு நேரமா கையிலேயே வச்சிருப்ப. நிம்மி சொர் அப்படின்னு சுத்தி விடுறியா? சரி சரி சுத்தி விடுறேன். ஆனா இன்னும் 4-5 கேட்ச் தான், அதுக்கப்புறம் நான் படிக்க போகணும். சரியா? எனக்கு படிக்க நிறைய இருக்கு. சரி படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படியே சீனை போட்டுட்டு இருக்காத, எனக்கு போர் அடிக்குது. சுத்தி விடு பால. ஐ ஜாலி ஜாலி, சூப்பரா சுத்துச்சுல்லட்டி. நான் பண்ணா மட்டும் ஏன் பால் சுத்தவே மாட்டேங்குது? நீ உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கியா ஏன் சுத்த மாட்டேங்குதுன்னு? நான் எந்திரிச்சு படிக்க போறேன். ப்ளீஸ் டி அக்கா, 2-3 கேட்ச் மட்டும் பிடிட்டி. அப்புறம் அம்மா வெளியில போய் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வெயிலா இருக்கு வெளியில எல்லாம் போகக்கூடாதுன்னு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு எனக்கும் போர் அடிக்குதுல்ல. ப்ளீஸ் அக்கா பிடிட்டி. சரி சரி போட்டு தொலை, பேசிக்கிட்டே இருந்து நேரத்தை ஃபுல்லாக பேத்திடுவேன். பாலே பாலே, எங்க அக்கா போட்டா மட்டும் சுத்திட்டே போறல, நான் போட்டா மட்டும் ஏன் நீ சுத்தவே மாட்டேங்கிற? நானும் உன்னை சுத்தி சுத்தி விட்டு போறேன், எங்க அக்கா கிட்ட சுத்தி சுத்திக்கிட்டே போறியா? சரி டி, நீ அது கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இரு, நான் கிளம்புறேன். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா இருக்கா, ஏக்கா என்னை படுத்தி எடுக்கிறேன், இரு நான் சுத்தாமலே போடுறேன். டிஸ்கால், இந்த பால் உன் கையில மட்டும் சுத்தது, என் கையில மட்டும் சுத்தவே மாட்டேங்குது. இந்த பால் எனக்கு வேணாம் போ. சரி சரி ஏ பிங்க்கு, போ போய் நோட் எடுத்து வச்சு எழுது போ, ஏதாவது படி. இப்படி பொழுதோட விளாண்டுக்கிட்டே தெரிய சொன்னா விளாண்டுக்கிட்டே இருப்பா. என் செல்ல மக நிம்மி எங்க? என் தங்கம். ஆகா, அம்மா செல்ல மக தங்க மகன்னு கொஞ்ச நாளே ஏதோ வேலை சொல்ல போறாங்கன்னு தான் அர்த்தம். என்னம்மா எதுவும் வேலை பார்க்கணுமா? ஆமா ஆமா, அப்படியே வேலை சொல்லிட்டா வெட்டி கும்பிச்சிருவி இல்லாட்டி 2 பேரும் வேலை பார்க்குறாங்களாம். வேலை ஒரு வேலையும் இல்லை. அம்மாவுக்கு இந்த மளிகை சாமான் ஒரு பேப்பரில் சொல்ல சொல்ல எழுதி தரியம்மா. அதானே பார்த்தேன், ஏதாவது காரியம் இல்லாமல் செல்லமே தங்கமேன்னு வரமாட்டீங்களே நினச்சேன். அது கரெக்டாக போச்சு. என் செல்ல குட்டியில அம்மா படிச்சிருந்தா உங்கள்கிட்ட எதுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லுங்க. அம்மா படிக்காததுனால தானே உங்கள்கிட்ட கேட்குறேன். என் தங்கமே, அம்மா சொல்ல சொல்ல இதை மட்டும் எழுதி கொடுத்துருமா. அம்மா நீ எதுக்குமா அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? இங்கே கூடமா நான் உனக்கு எழுதி தரேன். ஆத்தாடி வேணாம்ட்டி வேணாம். போன வாட்டி வாங்கிட்டே எழுத சொல்லி கடைக்காரன்ட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். கடலை பருப்புக்கு கமலம் பருப்புன்னு எழுதி வச்சிருக்கியான், துவரம் பருப்புக்கு தொங்குற பருப்புன்னு எழுதி வச்சிருக்கியான். வாங்கிட்டே எழுதி கொடுத்து அந்த கடைக்காரன் படித்து முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிருமுட்டி. அதனால நான் எப்படியாவது அக்கா கிட்டேயே அசைஸ் பண்ணி எழுதி வாங்கிக்கிறேன். நீ போய் உள்ளே போய் படி, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு பேசாமல் விழுந்து படுப்போ. போதும் போதும் நிறுத்துறியா? இவன் மட்டும் அப்படியே தப்பே பண்ண மாட்டா பாரு, ஆளும் மண்டையும் முடியும். தொங்குற பருப்பே தொங்குற பருப்பே. அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இப்போ அவகிட்ட என்ன அசிங்கப்படுத்திட்ட. ஆமா ஆமா, பெரிய குமரி பாரு, இவங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. பேசாம இடத்த விட்டு எந்திரிச்சு போறியா இல்லை வெள்ளக்கமா இருக்குவா? தொங்குற பருப்பே தொங்குற பருப்பே தொங்குற பருப்பே. அம்மா இங்க பாருமா, நான் பாட்டில் தான் போயிட்டு இருக்கேன், அவ தேவையில்லாம வம்பளித்துட்டு இருக்கா. ஏய் நிம்மி பேசாம இரு. அவ சின்ன பிள்ளை, என்னத்தையோ தப்பு தப்பா எழுதி கொடுத்துட்டா. இப்போ நீ தான் பெரிய பிள்ளை, ஒழுங்கா படிக்கிறவ தானே. எங்க அம்மா சொல்ல சொல்ல டக்கு டக்குன்னு எழுது பாப்போம். அம்மா நான் இப்போதாம்மா படிக்கலான்னு எந்திரிச்சேன், அதுக்குள்ளே எனக்கு அடுத்த வேலையை கொண்டுட்டு வந்து வைக்கிற. எப்போ பார்த்தாலும் இப்படி தாம்மா பண்ணுறேன், அப்புறம் மார்க் வரலைன்னு சொல்லு, அப்புறம் இருக்கு உனக்கு. சரிம்மா சரிம்மா, அம்மா இப்போ என்ன வேலை சொல்லிட்டேன், இந்த ஒரே ஒரு லிஸ்ட்டு மட்டும்தானே எழுதி கொடுக்க சொல்கிறேன், அதை மட்டும் எழுதி கொடுடி என் தங்கமே. என்ன என்ன நடக்குது? ஏன் என் மக மூஞ்சியெல்லாம் வாடி போய் போகிறா? ஏன் என்னாச்சு? யார் பிங்கோ என்ன சொன்னது? யாரும் உங்கள் மகளை ஒன்றும் சொல்லலை மாமா. சும்மா இவளையே அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் வேறு என்ன வேலை இருக்குது, பொழுதோட அடிச்சுக்கிட்டு நார வேண்டியதே. அம்மா இந்த தான் அப்பா வந்துட்டாங்கல்ல, அப்பாவை எழுத சொல்லுமா, நான் கிளம்புறேம்மா, படிக்கணுமா. உங்களையெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு இப்படி காடு மேலே அலைஞ்சிக்கிட்டு தெரியுறேன் பாருங்க. என்னையே சொல்லணும் டி, ஒரு மளிகை சாமான் எழுதி கொடுக்கறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? அதை கூட செஞ்சு கொடுக்க மாட்டோம்னு நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற. 24 நேரம் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறவளுக்கு பாரு, ஒரு வேலை சொல்லையில தான் புக் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கிறேன் படிக்கிறோம்னு மாராயம் பண்ணுவாளுங்க. அப்பா இங்கே பாருங்கப்பா, எனக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்குது, நான் படிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அம்மா மளிகை ஜாமானை எழுது, அதை எழுது, இதை எழுதுன்னு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா. ஏம்மா அன்னைக்கு இப்போ என்ன உனக்கு மளிகை லிஸ்ட் எழுதுன்னு அப்படித்தானே? அதுக்கு என்ன இப்போ அவசரமா? பிள்ளைய படிக்கிறத விட்டுவிட்டு மளிகை லிஸ்ட் எழுதி தர சொல்லி ஆடிக்கிட்டு இருக்க. நீங்கள் போங்கம்மா, போய் படிங்க போங்க, நான் எழுதி கொடுத்துக்கிறேன். அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்பானா அப்பா தான். லவ் யூப்பா. லவ் யூ டூமா, லவ் யூ டூமா. போங்க போய் படிங்க போங்க. எப்போ பார்த்தாலும் அது இதுன்னு நோட்டை சொல்லிக்கிட்டு தள்ளுமாங்கிட்டு. அப்பாடா அன்னைக்கு இங்கே வா, உனக்கு என்ன வேணும், என்ன எழுதி தரேன்னு. இங்கே வா மாமாட்ட வா, மாமா எழுதி தரேன். இங்கே பாருங்க மாமா, நீங்கள் உங்கள் மகளைகளை கொஞ்சிங்க வையுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் அந்தந்த வயசில் அதை கண்டிக்க வேண்டியதை கண்டிச்சு வைங்க சொல்லிவிட்டேன். சும்மா அவளுக்கு செல்லம் கொடுக்குறேன்னு பொம்பளை பிள்ளையை கெடுத்து வச்சிடாதே மாமா.
அட சும்மா இருட்டி அன்னைக்கிளி, அதெல்லாம் எல்லாம் மாமாக்கு தெரியும். சும்மா பிள்ளைய எந்த நேரமும் கண்டிச்சோம்னு தொட்டதுக்கெல்லாம் கண்டிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பிள்ளைகளுக்கு நம்ம மேலே எப்படி பாசம் இருக்குன்னு சொல்லு. பிள்ளைகிட்ட ஒரு வயசுக்கு மேலே ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா? அப்போ தான் நல்லது கிட்டதை நம்மக்கிட்ட வந்து சொல்லுங்கள். நம்மளே 4 விஷயத்தை அதுகளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். எந்த நேரம் பார்த்தாலும் கச்சுன்னு இருந்தோம்னா வளர்கிற பிள்ளைய கொஞ்சம் தாதை மாறி இருங்கம்மா. நம்ம தான் கவனமாக நடந்துக்கிறேன் அன்னைக்கிளி. என்னவோ மாமா, காலம் கெட்டு போய் கிடைக்கேன்னு மனசில் பட்டதை சொன்னேன். இதுக்கு மேலே உங்கள் மகளுகளாச்சு நீங்களாச்சு அப்பாவும் மகளும் என்னமோ பண்ணிக்கிறீங்க. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு இப்போ மல்லிகை லிஸ்ட்டு எழுதிட்டாங்க. நான் மல்லிகை கடைக்கு போய் சாமான் வாங்கன்னு நேரம் ஆயிடுச்சு. தேதி 6 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சாமான் வீட்டில் இல்லை. அதானே பார்த்தேன். ஆரிய கூத்து ஆடுனாலும் காரியத்தில் கண்ணாடுறாங்கிற கதையா? காரியத்தில் எப்போதையும் அன்னைக்கிளி கண்ணா இருப்பா. சரி லிஸ்ட்டை சொல்லு மாமா, அப்படியே வரிசையை எழுதிக்கிட்டு வரேன். சொல்லுமா அன்னைக்கிளி, முதல்ல என்ன சாமான் எழுத? முதல்ல மஞ்சள் எழுதிக்கிறீங்க மாமா. மல்லிகை சாமான் எப்போ எழுத கொடுத்தாலும் சரி, மஞ்சள் தான் முதல்ல எழுதினேன். அதுக்கப்புறம் தான் மற்ற சாமானை எழுதினேன். மஞ்சள் 50 கிராம்னு எழுதிக்கிறேங்க. சரிம்மா, மஞ்சள் 50 கிராமு. அப்புறம் வேற என்னது? இந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலில் 2 பாட்டில் எழுதுங்க மாமா. ஹார்லிக்ஸ் பாட்டில் 1 வாங்கினா பத்தாதா? எதுக்கு 2 பாட்டில் வாங்கின அன்னைக்கிளி? ஐயோ, அந்த கூத்தை ஏன் மாமா கேட்குறிய? வீட்டில் எங்கே தூக்கி ஒளிச்சு வச்சாலும் சரி, இவளுக்கு 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சி அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் நோண்டி எடுத்து திண்டுட்டு மறுவேளை வைக்கிறாளுங்க. அதனால இவளுக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டில் ஒரு இடத்துல வைக்கணும், தெரியாமல் ஒரு பாட்டில் எதுக்குள்ளேயாவது பானைக்குள்ளே போட்டு மூடி வைக்கணும். அது முடிஞ்ச பிறகு இதை எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் மாமா. அதனால தான் 2 பாட்டில் எழுத சொல்கிறேன். அத்தாடி, உங்கள் மகளுக்கு 2 பேரும் சரியான ஹார்லிக்ஸ் தின்னியாவில் இருக்காளுங்க. சரி, ஹார்லிக்ஸ் திங்கிறதுக்கு ஆசைப்பட்டுச்சுன்னா டக்குன்னு ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி ஆற்றி அடிச்சு கொடுக்க வேண்டியதானே அன்னைக்கிளி. அது ஏன் வெறுவாயில் எடுத்து திங்க விட்டுக்கிட்டு இருக்க? யாரு உங்கள் மகளுக்கு 2 பேருமா? நல்லாத்தான் போங்க. பாலில் அடித்து கொடுக்க சொன்னோம்னா ஒரு வாய் குடிக்க மாட்டாளுங்க. எனக்கு ஒமட்டுதுன்னு ஒமட்டிக்கிட்டே திரிவாளுங்க. இதே வெறுவாயில் நல்ல முனங்கை வரைக்கும் ஓட்டி நல்ல கையை விட்டு அள்ளி வலிச்சு திம்பாளுங்க மாமா. அந்த அடுப்படி என்ன ஹார்லிக்ஸ் இருக்கிற இடத்த போய் பாருங்க. விசுன்னு ஒட்டிக்கிட்டு 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க நான் அடுப்படி கழுவிட்டு இருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? சரிட்டி அன்னைக்கிளி, சின்ன பிள்ளைய அப்புறம் அப்படித்தானே இருக்குங்க. சரி, பிள்ளைய சாப்பிட்றதுக்கு தானே உழைக்கிறான். என்னத்தையும் அதுகளுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு போகட்டும். சரி, ஹார்லிக்ஸ் பாட்டில் 2. வேற என்ன அன்னைக்கிளி சொல்லு? வேற என்ன எழுதுனே? துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, இது 3 காக்கா கிலோ மட்டும் எழுதுங்க மாமா. போன மாதம் வாங்கினதுல சாமான் கொஞ்சம் மிஞ்சி இருக்கு. அதோட சேர்த்து இந்த மாதம் அசைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னைக்கிளி, சாமான் எல்லாம் ரொம்ப கம்மியாக சொல்கிறியே, போதுமா ஒரு மாதத்துக்கு? போதும் மாமா. அடுத்த மாதம் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் நம்ம வாட்டில் டோம்னு செலவு பண்ணிக்கிட்டு தந்தோம்னா எங்கிட்ட அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டுறது? அதனால நம்ம செலவை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சாதான் ஃபீஸ் கட்ட முடியும். நான் சொல்கிற செய்தியை மட்டும் எழுதுங்க. நீங்கள் வாட்டில் கண்ட மெனிக்கு கேட்டுக்கிட்டு என்னத்தையாவது எழுதி விட்டுறாதீங்க. அப்புறம் 4000 5000 அந்த ஆள் பில்லை போட்டுருவாரு. நம்ம எங்கே வர்றது 50 காசுக்கு? மல்லிகை சாமானுக்கு மாதம் 2500 ரூபா தான். அதுக்கு மேலே 1 ரூபா கூட கிடையாது, பார்த்துக்கிறங்க மாமா. நீ உத்தரவிடு, நான் ஒப்புக்கொள்ளுறேன். நீ கட்டளை இடு, நான் கட்டுப்படுறேன். உடனே என் மாமனுக்கு பாட்டு வந்துருச்சாக்க. என்னடா பக்கத்தில் உட்காந்து இம்பட்டு நேரம் ஆச்சு பாட்டு வரலையேன்னு பார்த்தேன். இந்தானே வந்துருச்சுல்ல. என்ன காலையிலேயே எங்கள் அக்காவும் மச்சானும் ஏதோ கணக்கு எழுதுறது மாதிரி இருக்கு. வாங்கட்டி வனசா நெடுவாளி, வாங்க. என்ன அன்னைக்கிலிக்கா, காலையிலேயே மாமா கையில் பேப்பரையும் பேனாவையும் கொடுத்து உட்கார வச்சுட்ட? அட, மல்லிகை லிஸ்ட் எழுத வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காட்டி நெடுவாளி. ஆமாட்டி நெடுவாளி, தேதி 6 ஆயிடுச்சு. இன்னும் மல்லிகை சாமான் வாங்கலை. அதான் சரி லிஸ்ட் எழுதி கொண்டு போனோம்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற சாமானை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வரலாம்ல. செலவும் கரெக்டாக கம்மியாக கணக்குக்குள்ளே வரும். அதனால தான் உட்காந்து எழுத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏட்டி, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு 2 பேரும் பிடிச்சிருக்கிறியே? ஏன் அன்னைக்கிலிக்கா, நீ எந்த காலத்தில் இருக்க? இப்போல்லாம் யாரும் மளிகை சாமானுக்கு லிஸ்ட்டை எழுதி போட்டு கொண்டுட்டு போய் மளிகை கடையில் வாங்கிட்டு இருக்கா? இப்போதான் எல்லா சாமானும் ஒரே இடத்துல கிடைக்கிறது மாதிரி சூப்பர் மார்க்கெட் புதுசாக திறந்துருக்காங்கல்ல. அங்கே போய் வாங்கிட்டு வரதை விட்டுவிட்டு இப்போதே லிஸ்ட் எழுதிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. என்னடி நெடுவாளி, இவ வனசா இப்படி சொல்கிறா? அட ஆமாம் அன்னைக்கிலிக்கா, அண்ணாச்சி கடையில் லிஸ்ட் கொடுத்து வாங்குறதெல்லாம் ஓல்டு பேசனா போயிடுச்சு. இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்டு சூப்பராக திறந்து வச்சுருக்காங்க. அதில் போய் நமக்கு வேணுங்கிறத நம்மளே பார்த்து எடுத்து போட்டு வாங்கிட்டு வர்றதே நியூ பேஷன். அட என்ன நீ இன்னமும் அப்டேட் ஆகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க? அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு அண்ணாச்சி கடை லிஸ்ட்டு மளிகை சாமான். அடியெல்லாம் இம்புட்டு விசையா இருக்காட்டி, நமக்கு வேணுங்கிற சாமானை நாமளே நம்ம கையால் எடுத்து போட்டுக்கலாமா? இந்த அண்ணாச்சி கடையில் லிஸ்ட் எழுதி கொடுத்தோம்னா அந்த சாமான் நல்ல சாமானா, ஒரு கொண்டக்கல்ல ஓட்ட கொண்டக்கல்லையா போட்டிருக்கானா, நல்ல கொண்டக்கல்லையா போட்டிருக்கானான்னு அங்கனக்குள்ளோட பிரித்து பார்க்க விட மாட்டேன். வீட்டுக்கு வந்ததே நம்ம பிரித்து பார்த்துக்கிறேன்னு அங்கே நம்மளே பார்த்து எடுத்துக்கிறதுனா சூப்பராக இருக்கும் போலயே. எட்டியலா, நானும் வாரட்டி, என்னையும் கூட்டிகிட்டு போங்களேன். சரிட்டி அன்னைக்கிளி, அப்புறம் உனக்கு இந்த லிஸ்ட்டு தேவைப்படாது. சரி, நான் கிழிச்சு போட்டுட்டுமா?
அட ஆமா மாமா, அது எதுக்கு லிஸ்ட்டு? நான் ஏதாவது ஒரு சாமானை மறந்துடுவோம்னு சொல்லிட்டு அதில் எழுதி கொண்டுட்டு போகிறது. நான் எழுதி வாங்குறதுக்குள்ளே இந்த வீட்டில் ஒரு போர்க்களமே நடந்து முடிஞ்சிருது. இப்போத்தான் சொல்கிறேன், அதில் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குன்னு. அதில் நானே எனக்கு என்னென்ன சாமான் வேணுமோ எடுத்து போட்டுட்டு வந்துடுறேன் மாமா. அன்னைக்கிளி, சூப்பர் மார்க்கெட் போகிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் உன்னோட பட்ஜெட்டுக்கு சூப்பர் மார்க்கெட் சரிப்பட்டு வராது, அதையும் யோசிச்சுக்க. அட என்ன மாமா நீங்கள் ஒன்று, அவளுக்கு 2 பேரும் தான் இப்படி தரேன்னு சொல்கிறாளுகள்ல, அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வீட்டில் பயந்துக்கிட்டு இருக்கிய? அதெல்லாம் என்கிட்ட இருக்கிற காசை வச்சு நான் அதுக்குள்ளே சாமத்தியமாக சூப்பராக சாமான் வாங்கிட்டு வந்துடுவேன். நீங்கள் ஏன் சாமத்தியத்தை பார்த்தது இல்லையில, இன்னைக்கு பாப்பிய வருங்க. சரி சரி, நான் 24 மணி நேரமும் பொண்டாட்டியும் புருஷனும் உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறியா? நாங்கள் வந்ததுக்கப்புறமும் எங்களை பின்னாடி விட்டுட்டு நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சட்டு புட்டுன்னு கட்டப்பையை தூக்கிக்கிட்டு எந்திரிச்சு வாமா கிளம்புவோம். எப்பா சம்மணம் கொட்டி உட்காந்தா எந்திரிக்க முன்ன கை காலெல்லாம் ஓஞ்சு வருதுட்டா. மாமா அப்படியே ஒரு கையை பிடிங்க, கையை பிடிச்சு தூக்கி விடுங்க. தாடி செத்தோட சம்மணம் போட்டு உட்காந்தோம்னா குறுக்கிழமெல்லாம் உடஞ்சு போயிருதுட்டா. மனசாக்காவோ, இதுக்கு மேலே எங்களுக்குள்ளே நின்றோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு 2 அடிக்கிற கூத்தப்புறம் நம்ம நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். நீ வாரியா இல்லையா? வாரம்டி நடுவாளி. ஏன் அன்னைக்கிலிக்கா நாங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கோம், நீ பின்னாடி பை எடுத்துக்கிட்டு வா, சரியா? சரி சரி, கிளம்பு. சரி மாமா, சோறு வடிச்சு வச்சிருக்கேன், குழம்பு அந்த கிண்ணத்துல ஊற்றி வச்சிருக்கேன், போட்டு சாப்பிட்டுக்கிறேங்க. நான் இவளுகளோட சேர்ந்து சாப்பார் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன், சரியா? எக்கோ அன்னைக்கிலிக்கோ, அது சூப்பர் மார்க்கெட்டு, சாப்பார் மார்க்கெட் இல்லை, விட்டா சாம்பார் மார்க்கெட்டுன்ற வளையோல் இருக்கு. சரி போங்க வெள்ளக்கார தோற, உங்களுக்கு எல்லாம் தெரியும் போங்க. எப்போவாது என்னத்தையாவது வாயை திறந்து பேச வர்றாளுங்க, அதுக்கும் உடனே வாயை அடைச்சிடறாளுங்க. ஆமாம் அன்னைக்கிலி, அப்புறம் மாமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது வந்து என்ன மாமா, என்ன விஷயம் சொல்லுங்க, கேட்டுட்டு போகிறேன். என்ன அன்னைக்கிலிக்கா இன்னும் முடிக்கிறது மாதிரி தெரியலையா? ஐயா உன் புருஷன் இங்கேதாம்மா இருப்பாரு, வந்து பேசிக்கிறலாம், விட்டுட்டு வாமா. இந்த வந்துகிட்டே இருக்கண்டி நெடுவாளி, நீ போயிட்டே இருந்த வர்றேன் அக்கா, பின்னாடியே வர்றேன். சை, காலமான காலத்தில் இதுக லவ் அலப்பற தாங்க முடியலக்கா. புருஷன் முண்டாட்டியும் சேர்ந்துச்சுங்கன்னா பொழுதோட பேசி அறுத்து குமிச்சிருதுங்க. என்ன நண்பர்களை பார்க்குறீங்க, வீடியோ ரொம்ப பெருசாக போயிருச்சு, அதனால சூப்பர் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க.